வணக்கம். இன்றைக்கி நம்ம முளைக்கட்டிய பச்சை பயிரில் கறி குழம்பு மாதிரி செய்ய போகிறோம். இந்த குழம்பு கறி குழம்பை விட ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்ரீபி கிச்சன் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு 100 கிராம் பச்சை பயிரை 5 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருந்து தண்ணியை வடிகட்டிட்டு துணியில் முடிஞ்சு வச்சுருந்தா முளை கட்டிடும். இப்போது முளை கட்டிய பச்சை பயிரை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சிட்டு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து ஒரு இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாயில் 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்ச அந்த இட்லியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை லைட்டாக பொரித்து எடுத்துக்கலாம். இதை ஆவியில் வேக வைக்காமலும் எண்ணெயில் பொரித்து எடுக்கலாம். நம்ம இந்த மாதிரியும் செய்யலாம். இப்போது ஆயில் காஞ்சிட்டு லைட்டாக பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப வேக விட வேண்டியதில்லை, ஏற்கனவே வெந்ததுனால லைட்டாக பிரட்டி எடுத்துக்கலாம். இப்போது அதே எண்ணெயில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்து பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு கொஞ்சமாக தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் இஞ்சி பூண்டு பச்சை வாடை போனதும் தக்காளியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிறதுக்குள்ளே கொஞ்சம் அரைக்கிற ஜாமானை அரைச்சிக்கலாம். தேங்காய் கொஞ்சம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் கசகசா சேர்த்து நல்லா நைஸாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது குழம்பு மசாலா தூள் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். கிண்டி விட்டு இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதித்ததும் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்ச அந்த ஸ்லைஸை சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியமாக வச்சு குழம்பு கொதிக்க விடலாம். குழம்பு நல்லா 10 நிமிஷம் நல்லா கொதித்ததும் ஏற்கனவே அரைச்சி வச்ச தேங்காய், சோம்பு, ஜீரகம், கசகசா எல்லாத்தையும் அரைச்சி சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதித்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்து இறக்கிக்கலாம். சூப்பரான கறி குழம்புன்னு தான் இதை சொல்லணும். அவ்வளோ சுவையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.